டெய்லி ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடிக்குதா? நாம செய்யற பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாவும் இருக்கணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும், பேலன்ஸ்டு ஃபுட்டாவும் இருக்கணும். இன்னைக்கு செவ்வாழை எனப்படும் ரெட் பனானா ஸ்மூத்தி பத்தி சொல்ல போறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் லாவண்யா, சித்தா கன்சல்டன்ட். இந்த ரெட் பனானா ஸ்மூத்திக்கு ஒரு ரெட் பனானா, 2 டேட்ஸ், 2 ஸ்கூப் முஸ்லி ஓட்ஸ். முஸ்லி ஓட்ஸ் மார்க்கெட்ல நிறைய ஃபிளேவர்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல நான் நோ அடட் சுகர் தான் யூஸ் பண்றேன். இது எல்லாத்தையும் பிளண்ட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு நல்ல டைலூட்டான பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிட்டு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. இது நீங்க ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம். ரெகுலரா எடுக்க முடியாத பட்சத்துல வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல 2 நாளோ இந்த ரெட் பனானா ஸ்மூத்தியை பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கோங்க. இதுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால இது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா இதை நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் மீல எடுக்கும்போது உங்களுடைய வயிறுக்கு நல்லா ஃபில்லிங் கொடுத்துரும், பசி அதிகமா எடுக்காது, எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி கொடுக்கும். நீங்க சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா டேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு உங்க பிளட் சுகரை பொறுத்து உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ரெட் பனானா ஸ்மூத்தியை கன்சியூம் பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. நன்றி, வணக்கம். டெய்லி ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடிக்குதா? நாம செய்யற பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாவும் இருக்கணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும், பேலன்ஸ்டு ஃபுட்டாவும் இருக்கணும். இன்னைக்கு செவ்வாழை எனப்படும் ரெட் பனானா ஸ்மூத்தி பத்தி சொல்ல போறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் லாவண்யா, சித்தா கன்சல்டன்ட். இந்த ரெட் பனானா ஸ்மூத்திக்கு ஒரு ரெட் பனானா, 2 டேட்ஸ், 2 ஸ்கூப் முஸ்லி ஓட்ஸ். முஸ்லி ஓட்ஸ் மார்க்கெட்ல நிறைய ஃபிளேவர்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல நான் நோ அடட் சுகர் தான் யூஸ் பண்றேன். இது எல்லாத்தையும் பிளண்ட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு நல்ல டைலூட்டான பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிட்டு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. இது நீங்க ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம். ரெகுலரா எடுக்க முடியாத பட்சத்துல வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல 2 நாளோ இந்த ரெட் பனானா ஸ்மூத்தியை பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கோங்க. இதுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால இது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா இதை நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் மீல எடுக்கும்போது உங்களுடைய வயிறுக்கு நல்லா ஃபில்லிங் கொடுத்துரும், பசி அதிகமா எடுக்காது, எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி கொடுக்கும். நீங்க சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா டேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு உங்க பிளட் சுகரை பொறுத்து உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ரெட் பனானா ஸ்மூத்தியை கன்சியூம் பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. நன்றி, வணக்கம். டெய்லி ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடிக்குதா? நாம செய்யற பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாவும் இருக்கணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும், பேலன்ஸ்டு ஃபுட்டாவும் இருக்கணும். இன்னைக்கு செவ்வாழை எனப்படும் ரெட் பனானா ஸ்மூத்தி பத்தி சொல்ல போறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் லாவண்யா, சித்தா கன்சல்டன்ட். இந்த ரெட் பனானா ஸ்மூத்திக்கு ஒரு ரெட் பனானா, 2 டேட்ஸ், 2 ஸ்கூப் முஸ்லி ஓட்ஸ். முஸ்லி ஓட்ஸ் மார்க்கெட்ல நிறைய ஃபிளேவர்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல நான் நோ அடட் சுகர் தான் யூஸ் பண்றேன். இது எல்லாத்தையும் பிளண்ட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு நல்ல டைலூட்டான பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிட்டு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. இது நீங்க ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம். ரெகுலரா எடுக்க முடியாத பட்சத்துல வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல 2 நாளோ இந்த ரெட் பனானா ஸ்மூத்தியை பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கோங்க. இதுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால இது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா இதை நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் மீல எடுக்கும்போது உங்களுடைய வயிறுக்கு நல்லா ஃபில்லிங் கொடுத்துரும், பசி அதிகமா எடுக்காது, எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி கொடுக்கும். நீங்க சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா டேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு உங்க